Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School. I welcome all of you to our English class. Yes, students, for the past classes, I have been explaining you a wonderful humorous story titled Zigzag, written by Asa Nagamiya. Actually, how an unwelcome or a new guest to your family make a comic and humorous and troublesome incidents in that family. That is what I am explaining you for the past classes. Yes, the bird titled Zigzag is a new guest to the family of Dr. Ashok T. Krishnan, where the bird causes so much of humorous and funny incidents in the house. The narrator Asa Nagamiya wonderfully explained the cleverness and the humorous activities of the bird called African witch bird called Zigzag. Actually, that one, the bird completely spoiled the painting of Mrs. Krishnan. Actually, she was getting ready for getting the paintings ready for the exhibition to the following week. But the bird Zigzag spoiled her one of the masterpieces called Sunset at Marina, and there are so many telephone calls from the neighborhood about the continuous snoring sound of the bird. Actually, then Dr. Ashok T. Krishnan decided to hand over the bird to Visu, and the meantime, he had to attend his clinic, and Zigzag also went along with him to the clinic. In the veranda itself, Dr. Ashok T. Krishnan warned the bird not to make noise and not to sleep and not to snore in the clinic because his clinic always be like an ancient Chinese chamber because of the tiny patients. இப்படியெல்லாம் நல்லா வான் பண்ணி தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படி ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் வந்துட்டு எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாது. Don't you dare sleep, Dr. Krishnan warned Zigzag fiercely as he went towards his room. வான் பண்ணிட்டு தன்னோட ரூமுக்குள்ளே போகிறாரு. He had hardly walked through the swinging off door அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அதாவது ஸ்விங் ஆகும், இந்த முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி ஸ்விங் ஆகும், நகரும். அந்த பாருங்கள், அந்த பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்கும் பாருங்கள், அதாவது வாலில் அட்டாச் ஆகியிருக்கும், ஆனால் அந்த டோர் ரெண்டும் சேர்ந்து இருக்காது. அதாவது நம்ம அதை ஸ்விங் பண்ணலாம், முன்னாடி பின்னாடி தள்ளிட்டு போகலாம். அந்த ஸ்விங்கிங் டோரை தாண்டின உடனே தாண்டுறாரு. எதுக்காக? தன்னோட கிளினிக் ரூமுக்குள்ளே போகிறதுக்காக. He had hardly walked through the swinging off door that separated his clinic from the waiting room. தன்னோட ஹாஸ்பிட்டலோட வெயிட்டிங் ரூமுக்கும் தன்னோட பிளேஸுக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்விங்கிங் டோரை தாண்டி அப்போ தான் உள்ளே போனார். போகும்போதே இவருக்கு ஒரு பயம். என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் வீட்டில் எப்படி தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருந்ததோ அது மாதிரி இங்கே பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாரு. ஸோ ஒன்லி ஹி வாண்டட் த பேர்டு நாட் டு ஸ்லீப் இன் த கிளினிக். ஹி ஹார்ட்லி வெண்ட் நியர் டு ஹிஸ் ரூம். உள்ள போனாரோ இல்லையோ பாருங்கள், திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. when he heard a strange voice say, "You there in the blue t-shirt, don't jump on the sofa." திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்களேன், யூ தேர் இன் த ப்ளூ டிஷர்ட். எப்பா அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கிற தம்பி, டோன்ட் ஜம்ப் ஆன் த சோஃபா மேலே குதிக்காதே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அண்ட் யூ இன் ரெட் ட்ரெஸ், டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டைன். அப்புறம் அதே வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தப்பா சிவப்பு கலர் சட்டை, நீ என்ன பண்ணாத, டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டைன், அந்த ஜன்னல் ஓரத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிற அந்த கர்டைனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு புது வாய்ஸில் அங்கே வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ளூ டிஷர்ட்டும் ரெட் டிஷர்ட்டும் யார் அப்படின்னு சொன்ன அப்படின்னா, த சில்ட்ரன் ஆர் த பேஷண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். அந்த கிளினிக்கில் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் அது யாரோ ஒருத்தங்க அப்படி வான் பண்ணுற ஒரு சத்தம் கேட்குது. யாராக இருக்கும் இந்த புது சத்தம் அப்படின்னு சொல்லி போனவர் திரும்பி வராரு. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் வந்து பார்த்தா அந்த வாய்ஸ் யாரோடது? இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ். பாருங்க,
ஆச்சரியம். அந்த zigzag இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளோ நேரம் அந்த கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தது யார் அப்படின்னா அந்த zigzag தான். பாருங்க, it was zigzag's voice clear and commanding. The voice was so clear and commanding. There was a pin drop silence in the room as everyone waited. In the room, in the clinic, in the waiting room, there was a pin drop silence. அதாவது ஒரு பின்னு கீழே விழுந்தா கூட விழுற அளவுக்கான ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதியாக இருக்கும் அந்த கிளினிக். யாரும் பார்க்காத மாதிரி ஓப்பன் மவுத்டு. பாருங்க, all the people waiting in the waiting room were open mouthed. எல்லாம் வாயை திறந்து பார்க்குறாங்க. for zigzag's next sentence, இந்த பேர்டு அடுத்து என்ன பேசும் அப்படின்றத அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ், this is the time for zigzag to speak and Dr. Ashok T. Krishnan witnessed the bird's voice. இவர் கண்கூட பார்க்குறாரு இந்த பேர்டு அடுத்து என்ன பேசும் அப்படிங்கிறத எல்லாரும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் த இன்சிடென்ட்ஸ் caused by zigzag in the home itself ma. Actually that spoiled the painting of Mrs. Krishnan and started sleeping and started snoring and making so much noise like all the wild animals, you see. But the bird refused to speak a single word in the house, but now it started speaking because he was in the clinic. கிருஷ்ணனுக்கே ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்குது. டாக்டர் கிருஷ்ணன் was amazed. Gone was zigzag's bored and grumpy expression. Bored means dull, bored means very tired and grumpy means dull. என்னது, zigzag இவ்வளோ நாளாக ரொம்ப போராக டல்லாக தானே இருந்தது, அது எல்லாம் போயிருச்சா, இவ்வளோ ஆக்டிவாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. Instead the bird looked happy. இதை விட இந்த பேர்டு ரொம்ப பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவும் இருந்தது, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. And alert as it went the job it had been trained for. You underline the words ma. The job it had been trained for. இந்த பேர்டுக்கு எதுக்காக ட்ரெயின் பண்ணாங்களோ அந்த ஒர்க்கை இப்போ தான் செய்யுது. அதை செய்கிறதுனால தான் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றது. அப்போ எதுக்காக இந்த பேர்டை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க? யூ ஜஸ்ட் ரிவைண்ட் த இன்சிடென்ட்ஸ் மா. ஆக்சுவலி it was from ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர். அதாவது இந்த பேர்டு ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் டாக்டர் சோமு கிட்ட, இப்போ அசோக் டி கிருஷ்ணன் கிட்ட. ஆமாம், அந்த விச் டாக்டர் கிட்ட இருக்கும்போதும் சோமு கிட்ட இருக்கும்போதும் இதோட ஒர்க்கு என்ன, இந்த பேர்டு எதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்டெல்லாம் பேசி அந்த பேஷண்ட்ஸை அமைதியாக வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாப் பண்ணுறதுனால தான் அந்த zigzag இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. பாருங்கள், ஃபார் வித் த ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் அண்ட் தென் வித் டாக்டர் சோமு. அப்போ சோமுக்கிட்டையும் ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் கிட்ட இந்த பேர்டு அதை தான் பண்ணியிருக்கு. டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி எ நாய்ஸி சீ ஆஃப் டியர்ஸ். எப்போவுமே நம்ம டாக்டர் கிருஷ்ணனோட கிளினிக் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் கடலாக பெருகி ஓடும். அதேமாரி பயங்கர சத்தமாகவும் இருக்கும். அண்டு டேண்ட்ரம்ஸ் அப்படி மீன்ஸ் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் பேட் டெம்பர், ரொம்ப கோபத்தில் எல்லாம் சேர்ந்து கத்துற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும். வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஏ. அப்படி இருக்கிற அவரோட கிளினிக் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. டேண்ட்ரம்ஸ் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஏ காம் அண்ட் ஆர்டர்லி place as zigzag efficiently soothed the frightened patients. ஏன் அந்த கிளினிக் எப்பயுமே அவ்வளோ சத்தமாக இருக்குன்னா அங்கே இருக்கிறவங்களாம் குழந்தைங்க, அதனால் ஊசிக்கு பயந்துட்டு டாக்டருக்கு பயந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ பயந்துகிட்டு இருப்பாங்க. அதை பாருங்கள், frightened patients. All the frightened patients were become calm because of the zigzag. பாருங்க, zigzag efficiently soothed means making calm. Actually zigzag made calm all the fearful patients. எப்படி எல்லாரும் எப்படி அமைதியாக்கச்சு பாருங்க. it scolded the naughty ones. குறும்பு பண்றவங்கள கூப்பிட்டு திட்டும். and made the crying ones smile. அலறவங்கள சிரிக்க வைக்கும். and if his yam digging song and recitation of French poetry. yam digging means song அப்படின்னப்பா இந்த வயல்வெளியில் யாம்னா கிழங்கு பிடுங்கும் போது
பாடுற அந்த மாதிரி வயல்வெளிகளில் பாடுற அந்த பாட்டையும் ஃப்ரெஞ்சு போயட்ரியும் நல்லா அழகாக பாட ஆரம்பிச்சுது. இப்போ தான் சோமுவும் விசுவும் சொன்ன விஷயம் அசோக் கிருஷ்ணனுக்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம டாக்டருக்கு. என்னது 21 லாங்குவேஜஸில் பேசும், சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடும் அப்படின்னு சொன்னது. அண்ட் இஃப் ஹிஸ் ஆம் டிகிங் சாங் அழகாக பாடுது, அண்ட் ஃப்ரெஞ்ச் போயட்ரி நிறைய எல்லாம் பாடுது. இதை பாட்டை கேட்ட உடனே த சில்ட்ரன் டு ஹெல்ப்லெஸ் லாஃப்டர் இன்ஸ்டீட் ஆஃப் டியர்ஸ், அலறதுக்கு பதிலாக எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து அழகாக என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பாருங்க, ஹெல்ப்லெஸ் லாஃப்டர் பிகாஸ் ஆல் த சில்ட்ரன் வேர் அமேஸ்டு டு see a bird singing the yam digging song and French poetry. இதெல்லாம் பாடுதுங்கிறது ஆச்சரியமாக இருக்காங்க. he didn't look as though he minded, எதை பற்றி கவலைப்படாமல் அழகாக பாடிட்டு அழகாக ஜாலியாக இருக்குது. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் zigzag never slept. அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த பேர்டு என்ன பண்ண கிடையாது, தூங்க கூட கிடையாது. ஸ்னோடு கொரட்டையும் விடலை. ஈவன் ஃபார் எ செகண்ட், ஒரு செகண்ட் கூட தூங்காமல் கொரட்டை விடாமல் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது zigzag. நம்ம ஆளுக்கு டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். நெவர் ஹேட் எ மார்னிங் பாஸ்டு, நெவர் ஹேட் எ மார்னிங் பாஸ்டு, ஒரு நாள் கூட நிம்மதியாக போகாது. யாருக்கு பாருங்கள், நெவர் ஹேட் எ மார்னிங் பாஸ்டு ஸோ குவைட்லி அண்ட் பீஸ்ஃபுல்லி ஃபார் டாக்டர் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு ஒரு பொழுது கூட குவைட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் போனது கிடையாது. ஏன்னா அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவரோட கிளினிக்கில் வர குழந்தைங்க எப்போவுமே சத்தம் போட்டுட்டு தான் இருக்கும். எது வரைக்கும், when the last patient had left he called zigzag to his room. இப்போ இன்னைக்கு அந்த டே தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா கிளினிக் ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த லாஸ்ட் பேஷண்ட் கிளம்பின உடனே ஜிக்ஸாக்கை தன்னோட ரூமுக்குள்ளே கூப்பிடுறாரு. ஹி கால்டு ஜிக்ஸாக் டு ஹிஸ் ரூம். ஜிக்ஸாக் ஃப்ளூ இன் அண்ட் சாட் ஆன் த டேபிள். உடனே உள்ளே போய் சாரோட டேபிளில் உட்காந்துக்குது. ஸ்க்ராச்சிங் த பேர்ட் அண்டர் இட்ஸ் பீக்கு, அதோட மூக்கை வச்சு அப்படி மெல்ல அப்படி அழகாக தேய்க்கிறாரு நம்ம டாக்டர். தேய்ச்சிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள், டாக்டர் கிருஷ்ணன் ஷைட் அண்ட் செட், அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டு சொல்கிறாரு, சோமு வாஸ் ரைட் ஆஃப்டர் ஆல். நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன், உண்மையாலுமே சோமு ஒரு சூப்பரான ஆள் தான். ஏன், யூ ஆர் an absolute treasure. இது கூட இந்த வேர்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா சோமு யூஸ் பண்ண வேர்டு தான். சோமு சொல்லியிருக்காரு அப்சல்யூட் ட்ரெஷர் அந்த வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர்டு கூட மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கிண்டல் பண்ணாங்க. எப்படி, அப்சல்யூட் ட்ரெஷர் கிடையாது, அப்சல்யூட் நியூசன்ஸ் அப்படின்றது. நவ் ஒன்லி ஐ ரியலைஸ்டு சோமுஸ் வேர்ட்ஸ், யூ ஆர் அண்ட் ரியலி an absolute treasure. உண்மையாலுமே நீ ஒரு நல்ல பொக்கிஷன் தான் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணன் பாராட்டுறாரு. இப்போ இவர் பாராட்டி என்ன பண்ண, அவங்க வைஃப் என்ன சொல்லிட்டாங்க, இங்கே இருந்ததுன்னா இந்த பேர்டு நான் சுட்டுருவேன், உடனே இதை கொண்டு போய் கொடுத்துருங்க, இதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்களா. இப்போ எப்படி இந்த பேர்டை மிஸ் பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யூ ஆர் an absolute treasure. I never realized what he meant when he called you a great help. Actually, before handing over the bird, Somu said it's an absolute treasure and it is a great help to you அப்படின்னு சொன்னார். இது அந்த கிரேட் ஹெல்ப்னு சொன்ன வார்த்தைக்கான மீனிங் எனக்கு இப்போ தான் தெரியுது. How you make my clinic very calm and made all the crying children's making laugh. பாருங்க, why didn't you tell me you would prepare to be at my clinic instead of snoring like that to show you were bored. ஏன் நீ என்கிட்ட சொல்லலை, why didn't you tell me, ஏன் சொல்லலை, நீ எங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ரிஃபேர் பண்ணுவ, ப்ரிஃபேர் மீன்ஸ்மா லைக், you would like to be at my clinic instead of snoring like that to show you were bored. வீட்டில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த டைமில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னை நேராக கிளினிக் கூட்டிகிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு அவர் கேட்குறாரு. வாட் யூ வி டூ நவ், இப்போ நாம் என்ன பண்ணுறது. நோ ஒன் வாண்ட்ஸ் யூ பேக் அட் ஹோம். வீட்டில் இருக்கிற யாருக்குமே ஜிக்ஸாக்க பிடிக்கலை. ஏன்னா அவள் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கிற மாயா கூட என்ன சொன்னா, என்னோட காதில் வீட்டை விட்டு பல மைல் தூரம் நான் போனால் கூட அந்த சத்தம் என்னோட காதில் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றா. ஜிக்ஸாக் ஸ்னோரிங்கோட சவுண்டு. அரவிந்தும் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறான், இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஸ்கூல் போகிறதே எவ்வளோ பெட்டர்னு கிளம்பி போயிட்டான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது எல்லாரும் ஃபோன் பண்ணி அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பேர்டோட கொரட்டை சத்தத்தை இந்த அம்மா பாடுறதா நினச்சிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் யாருக்கும் பிடிக்கலை. No one wants you back at home. They want me to leave you with விசு. எல்லாரும் என்னை வந்து உன்னை கொண்டு போய் விசுக்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்களே, இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ஆஸ் யூசுவல் நீ தூங்குவே, கொரட்டை விடுவே, நான் உன்னை எப்படி மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர்
பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது உன்னை எப்படி நான் மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு பக்கத்தில் ஒரு ஃபோன் கால் வருது பாருங்க. ஜஸ்ட் தென் த டெலிஃபோன் ரேங். இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஃபோன் பண்ணினது யார்? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். சவுண்டிங் வெரி ப்ளீஸ்டு வித் ஹர் செல்ஃப். ப்ளீஸ்டு மீன்ஸ்பா ஹாப்பி. ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. ஹலோ மை டியர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். யூ நோ, இப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டெலிஃபோனில் பேசுகிறாங்க டாக்டர் கிட்ட. யூ நோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா, உங்களுக்கு அந்த ஜுன்ஜுன்வாலாவை தெரியும் தானே? த ஆர்ட் கிரிட்டிக். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ ஹூ இஸ் ஆர்ட் கிரிட்டிக். ஜுன்ஜுன்வாலா இஸ் த ஆர்ட் கிரிட்டிக். ஆக்சுவலி கிரிட்டிக் மீன்ஸ் எ பர்சன் who is analyzing something and saying the merits and demerits of a particular thing. அதை தான் கிரிட்டிக் அப்படிங்கிறோம். அந்த ஜுன்ஜுன்வாலான்றவங்க ஆர்ட் கிரிட்டிக் இருக்குதாங்கல்ல, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வரும்போதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து என்னோட வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் ஜுன்ஜுன்வாலாவையும் வர சொல்ல போகிறேன், என்னோட பெயிண்டிங்ஸை செலக்ட் பண்ணுவாங்க, நான் அதை வந்து எக்ஸிபிஷனுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அவங்க அதை பற்றி சொல்கிறாங்க. ஜுன்ஜுன்வாலா வந்திருந்தாங்க. சி சக்கிள்டு மீன்ஸ் அதை லைட்டாக சிரிக்கிறது. குவைட் லாஃப் குவைட்லி அண்ட் ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா. அந்த அம்மா வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா. இந்த சன்செட் அட் மெரினா அப்படின்ற பெயிண்டிங்கை மட்டும் எக்ஸிபிஷனுக்கு கொண்டுட்டு போகாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் கொண்டுட்டு போகாதீங்க? யூ ரிமெம்பர் சில்ட்ரன், தட் இஸ் த பெயிண்டிங் ஸ்பாயில்டு பை ஜிக்ஸாக் வித் த பல்பி கோவா. பல்பி பப்பாயா. அந்த பப்பாயா வச்சு ஸ்பாயில் பண்ண அந்த பெயிண்டிங் தான் சன்செட் அட் மெரினா. அதை நீ தயவு செஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணாத அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. ஏன் எக்ஸ்போஸ் பண்ணாதன்னு சொன்னாங்க? ரீசன் நெக்ஸ்ட் பாருங்க. ஷீ பாட் இட் ஃபார் ஹர் செல்ஃப் ஃபார் 5,000 rupees. அதாவது அவங்களே ஜுன்ஜுன்வாலாவே அந்த பெயிண்டிங்கை 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க. எப்படி வாங்கினாங்க பாருங்க. இஸ் இட் த பெயிண்டிங் த பப்பாயா ஃபெல் ஆன்? அட அந்த பப்பாயா விழுந்ததே அந்த பெயிண்டிங் தானே அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்டிலி நவ். ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு சிரிக்கிறாங்க. என்ன நடந்தது வீட்டில் பாருங்க. ஐ கேட் லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர் அண்ட் சூஸ் டு பை இட். பாருங்க, ஷீ சூஸ் டு பை இட். ஆக்சுவலாக அந்த நான் பெயிண்டிங்கை நான் டச் பண்ணவே இல்லை. அந்த பப்பாயா விழுந்து ஸ்பாயிலான உடனே நான் அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன். ஐ லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர், ஷீ சூஸ் டு பை இட். அவங்களா தேடி போய் அந்த பெயிண்டிங்கை பார்த்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கும்போது என்ன சொன்னாங்க? சேயிங் ஷீ லவ்ட் மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். உன்னோட புது டெக்னிக் ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வாங்கினாங்க. பாருங்கள், அதில் என்ன புது டெக்னிக்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பப்பாயா விழுந்ததில்லை, அந்த விழுந்த உடனே அப்படியே ஆரஞ்சு கலர் லைன்ஸ் எல்லாமே வந்து விழுந்ததுன்னு சொல்லி சொன்னோம். ப்ளஸ் இந்த பப்பாயோட சீட்ஸ் எல்லாம் அங்கங்கே அந்த பெயிண்டிங்கில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னு சொன்னோமா. இதை பார்த்துட்டு அவங்க இந்த பெயிண்டிங் டெக்னிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிட்டாங்க. அந்த பெயிண்டிங்கில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பாருங்கள், சிம்பிளி அடோர்ட் மீன்ஸ் அட்மையர்டு, பாராட்டினாங்க. தோஸ் ஸ்ட்ரீக்கி ஆரஞ்சு பிட்ஸு, அந்த குட்டி குட்டியாக அந்த லைனாக இருந்தது இல்லை, அந்த ஆரஞ்சு கலர் லைன்ஸு, அதுதான் எஸ்பெஷலி பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க. இதில் கூட பார்த்தோன்னா ஒரு படம் நமக்கு ஞாபகம் வரும். கமல் அண்ட் பிரபுதேவா நடித்த ஒரு படம். அதாவது அதில் பிரபுதேவா பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பெயிண்டராக இருப்பார், பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம கமலுக்கு அது வேறு எல்லாம் பெயிண்டிங் பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஜஸ்ட் இந்த ஏதாவது ஒரு கிளாத்து ஒரு நாள் எதாச்சும் அந்த கிளாத் ஒன்று அந்த பெயிண்டிங்கில் விழுந்துடும். அந்த கிளாத் இப்படி தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வரைஞ்ச பெயிண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சேல்ஸ் ஆகும். அது மாதிரி இப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணனே வரைஞ்சிருந்தா கூட அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் பப்பாயா விழுந்த அந்த லைன்ஸ் விழுந்ததால் அந்த பெயிண்டிங் 5,000 rupeesக்கு ஆர்ட் கிரிட்டிக்கே வாங்கிட்டாங்க. பாருங்கள், ஸ்ட்ரீக்கி ஆரஞ்சு பிட் சி லான்ச் ரீட் டு ஃப்ளஸ் கேல்ஸ் ஆஃப் லாஃப்டர் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பை த வே, இப்போ என்ன சொல்ல வராங்க? சி சேட் வென் சி சாபர்ட் டவுன்ஸ் மீன்ஸ்பா அந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு கொஞ்சம் அமைதியானதுக்கப்புறம், ஐ டோன்ட் திங்க் வி வேர் ஃபேர் டு ஜிக்ஸாக். அது நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கின்றது எனக்கு தெரியாமல் போச்சுங்க அப்படிங்கிறா. பாருங்கள், ஏதோ பல நாளவி பாலில் விழுற மாதிரி எப்படா இந்த பேர்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், வி கீப் ஹிம் வித் அஸ் அட் ஹோம் டியர். நாம் அந்த வீட்லேயே நம்ம வச்சுக்கலாமே, ஜஸ்ட் ஆன் ட்ரையல் ஃபார் அனதர் வீக். அதை வீட்டில் வச்சுருந்து இன்னொரு வாரம் ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிறது. இன்னொரு வாரம் ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது என்ன? இவங்க வரைஞ்சி வைப்பாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் அந்த ஜிக்ஸாக் வந்து என்ன பண்ணணும், எப்படியோ ஒன்று ஸ்பாயில் பண்ணணும். அப்போ தான் அந்த பெயிண்டிங் நல்லா விற்கும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட வாயிலிருந்தே வருது, இது அழகாக ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணியிருக்குங்க,
ஏன்னா அவங்களோட விற்காதுன்னு நினச்ச அந்த பெயிண்டிங் 5000க்கு போயிருக்குது. இதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, இன்னொரு வாரம் வச்சு நம்ம ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களா சொல்கிறாங்க. அப்போது மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு ஷியோர் அக்ரீட் எ டிலைட்டட் டாக்டர் கிருஷ்ணன் பிஃபோர் ஹி கிளவர்லி ஏடட். ஓகே, கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்? அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் ஹிம் டு த கிளினிக் எவ்ரி மார்னிங். டெய்லி அந்த கிளினிக் அந்த ஜிக்ஸாக்ன்ற பேர்டை நான் கிளினிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா ஓகேவா அப்படிங்கிறாரு. எதுக்காக அவர் சொல்கிற ஐடியா பாருங்கள். ஸோ தட் யூ கேன் பெயிண்ட் இன் பீஸ் அட் ஹோம். ஏன்னா அது வீட்டில் இருந்தால் தூங்கும், கொரட்டை விடும், உன்னால் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஒரு டெய்லி மார்னிங் நான் அதை கிளினிக் கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன ரீசன் இவர் கண்டிஷன் போடுறதுக்கு காரணம் என்ன? டெய்லி இவர் கூட கிளினிக் கூட்டிகிட்டு வந்துட்டால் அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா இந்த ஜிக்ஸாக் நிறைய வித்தையெல்லாம் பண்ணி பயங்கரமாக எல்லாத்தையும் அமைதியாக இருக்க வைக்குமே என்ற ஒரு எண்ணம். அப்போ ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு நம்ம ஸ்டோரி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. மை பாய்ன்றது யாருன்னா ஜிக்ஸாக். ஹி கன்ஃபைடட் டு ஜிக்ஸாக் ஆஃப்டர் மேட்டர்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபேக்டரிலி செட்டில்டு கிவிங் த பேர்ட் எ டாஃபி ஃப்ரம் ஹிஸ் டெஸ்க். எப்பா எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சாக்லேட் எடுத்து நம்ம பேர்டு கிட்ட கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டேயிங் வே ஆஃப் சோவிங் யுவர் ஜீனியஸ். உன்கிட்ட இருக்கிற அந்த ஜீனியஸ், அந்த மேதாவித்தனத்தை உனக்கு தெரிஞ்ச ஒரு வழியில், டிஃப்ரெண்டான வழியில் நீ பண்ணுறையே அப்படின்னு அவர் பாராட்டுறாரு. அது எப்படி டிஃப்ரெண்டான வழியில் பண்ணதுன்னு பாருங்கள். எ ஜிக்ஸாக் வே. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அந்த ஜிக்ஸாக் வே அப்படின்னா அந்த கண்டினியூஸாக இசட்டை நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா அதுதான் ஜிக்ஸாக் அப்படின்றது. இட் மூவ்ஸ் டு ரைட் தென் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட், அந்த மாதிரி போகும். ஏன் அதுக்கு ஜிக்ஸாக்னு பேர் வச்சாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா whenever you are in home you started sleeping and snoring, but whenever you are in a clinic you are very active and singing songs and like that. அதுதான் பாருங்க, வீட்டில் இருக்கும்போது தூங்கும், கொரட்டை விடும். அப்படியே ஆப்போசிட் கிளினிக் வரும்போது நல்லா பயங்கரமாக பேசும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு பேரே என்னன்னு வச்சுருக்காங்க, zigzag. A zigzag way, I would call it wouldn't you. I would call it wouldn't you. இன்னும் அப்படியே கூப்பிட்றது ரொம்ப நல்லது தான் அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்கள், சுச்சுவேஷன் ஸ்மூத்தாக முடிஞ்சது. இப்போது இது வரைக்கும் சோம கொடுத்தது ஹெல்ப் ஆச்சோ இல்லையோ, இந்த ஜிக்ஸாக் ஒரு பயங்கரமான ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக அவங்களோட வீட்டில் மாறிடுச்சு. ஏன்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கும் எதையுமே பிடிக்காத இருந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கும் பிடிச்சி போச்சு, நம்ம டாக்டருக்கும் பிடிச்சி போச்சு பாருங்கள். பட் ஜிகிசாக்கா கிங் ஆஃப் தி டோங்கா, அதாவது that is the real name of zigzag, brought up on compliments as he was. எல்லாரும் அவர் நம்ம பாராட்டுறதெல்லாம் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டாக்டர் கொடுத்த சாக்லேட்டு, அவர் ரொம்ப பாராட்டி பேசினார்ல, அது எல்லாமே. இது எல்லாம் கண்டுக்கவே இல்லை நம்ம பேர்டு. didn't bother to reply. அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி அப்படி ஜம்முன்னு அழகாக உட்காந்துருக்கு. எப்படி? he just ate the toffee. அவர் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்ருச்சு. பேப்பர் ரேப்பர் அண்ட் ஆல் கடன்னு முட்டாய் அந்த சாக்லேட்டு கவர் ரேப்பர் எல்லாத்தையும் மென்று முழுங்கிருச்சு. அண்ட் தென் லோவர்ட் ஒன் கிரிங்க்லி ஐலிட். கிரிங்க்லி மீன்ஸ் பார் ரிங்கிள்டு, அப்படி சுருங்கி போன தன்னோட அந்த கண் புருவத்தை இல்லாத கண் இமையே என்ன பண்ணுது அப்படின்னா பாருங்கள், லோயர்டு மீன்ஸ் இந்த சம் ஆஃப் அவர் கிளாஸ் ஐ செட் வாட் இஸ் மீன் பை கிரிங்க்லி ஐலிட். சுருங்கி போன அந்த இமைகளை இன் எ நோவிங் விங்க். விங்க் மீன்ஸ் ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு கண்ணை அப்படி க்ளோஸ் பண்ணுறது, லைட்டாக கண் சிமிட்டுறது, இல்லைன்னா கண் அடிக்கிறது அப்படின்றது. எதுவுமே கண்டுக்காமல் அழகாக டேபிளில் உட்காந்து அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு அழகாக டாக்டர் பார்த்து கண் அடிக்குது நம்ம பேர்டு. இப்படி தான் ஆரம்பிச்சது அந்த பேர்டு. இப்போது அவங்களோட ஃபேமிலியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேர்டாக இப்போ மாறிடுச்சு அப்படின்றது. போத் ஆல் த மெம்பர்ஸ், ஈவன் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அண்ட் டாக்டர் கிருஷ்ணன், போத் லைக்டு அண்ட் கெப்ட் த பேர்டு அலாங் வித் தெம்செல்ஃப் பிகாஸ் இட் வாஸ் டூயிங் ஆல் டைப் ஆஃப் குட் even to doctor and even to Mrs. Krishnan. This is the story written by Asa Nehemiah, a wonderful humorous story given by her. இப்படியே அந்த பேர்டு தன்னோட வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக மாறிடுது அப்படின்றது. பாருங்கள், அந்த ஜிக்ஸாக்னு நேம் வச்சதுக்கு ரீசன் அதை பாருங்கள். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படி மாறி மாறி வர்றது தான் அந்த ஜிக்ஸாக்கு. நம்ம கூட டூத் ப்ரஷில் ஜிக்ஸாக் பிரிசில்ஸ் அப்படின்றோம். வென்எவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா தூங்கும், கொரட்டை விடும். கிளினிக் போகும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும், நல்லா பேசும், பாடும், அழகாக சிரிக்கும் அப்படின்றது தான். இதுதான் அந்த ஜிக்ஸாக் அப்படின்ற பேர்டோட கதை. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ better understood. With this I conclude the
story, and let me see another topic in the following class. Thank you students for your kind support. Thank you.